எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்தார்கள் செய்யும் மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று ஆங்கில தேதி 24/4/2025. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிய நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய திதி ஏகாதசி திதி காலை 10 மணி 26 நிமிடம் வரை. பின்பு துவாதசி திதி. நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். யோகம் பிராமியம் மதியம் 12 மணி 25 நிமிடம் வரை. பின்பு ஐந்திரியம். கரணம் பாலவ கரணம் காலை 10 மணி 26 நிமிடம் வரை. பின்பு கவலமும். சந்திராஷ்டமும் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய கிரக நிலவரம்: மேசராசியில் சூரிய பகவான், ரிஷபராசியில் குரு பகவான், கடகராசியில் செவ்வாய் பகவான், கன்னிராசியில் கேது பகவான், கும்பராசியில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான், மீன ராசியில் புதன் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் ராகு பகவான். இன்றைய கிரக நிலவரம் பார்த்தோம். ராசி பலன்கள்: மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 26, தவிர்க்க வேண்டிய எண் 17. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 52, தவிர்க்க வேண்டிய எண் 69. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 54, தவிர்க்க வேண்டிய எண் 47. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 72, தவிர்க்க வேண்டிய எண் 49. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 68, தவிர்க்க வேண்டிய எண் 71. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 73, தவிர்க்க வேண்டிய எண் 78. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 92, தவிர்க்க வேண்டிய எண் 82. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 99, தவிர்க்க வேண்டிய எண் 76. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 80, தவிர்க்க வேண்டிய எண் 98. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 06, தவிர்க்க வேண்டிய எண் 25. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 29, தவிர்க்க வேண்டிய எண் 06. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 12, தவிர்க்க வேண்டிய எண் 36. சார், வெளிநாட்டுக்கு நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஆனா எங்களால போகவே முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்களேன். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. நீங்க வசிக்கக்கூடிய வீட்டுல மேலே இருக்க தண்ணி டேங்கை வந்து கிளீன் பண்ணாலும் வெளிநாடு போறதுக்கான யோகம் கண்டிப்பாக உண்டு. இந்த 2 பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு பயணம் உண்டு. அதே போல கோயில்ல வந்து விளக்கு ஏத்துறதுக்கு வந்து மக்கள் அந்த கோயில் வாசல்ல விற்கிற எண்ணெயை வந்து பயன்படுத்துறாங்க, நெய்ன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. தயவு செய்து கோவிலுக்கு நீங்கள் விளக்கேற்றுறதா இருந்தால் உங்கள் வீட்டில இருந்தே அகல் சட்டி, நெய், திரி எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏற்றுங்க. கோயிலில் அங்கே விற்கிறது வந்து ஒரிஜினல் நெய் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக தான் கோவிலுக்கு போய் விளக்கு ஏற்றுறீங்க. இன்னும் இதை புதுசாக கொண்டுட்டு போய் விளக்கு ஏற்றி சுற்றுப்புற சூழலை வந்து நீங்கள் மாசு அடைஞ்சு மேற்கொண்டு பஞ்சபூதங்கள்கிட்ட நீங்கள் ஒரு தவறான விஷயம் செஞ்சு திருப்பியும் வந்து உங்களோட சூழ்நிலைகளை வந்து மோசமாக்குறது நீங்களே காரியமாக இருக்காதீங்க. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் கொண்டுட்டு போங்க எல்லாமே ஒரிஜினலாக. எப்போதுமே நீங்கள் கோயிலுக்கு வந்து பூஜைக்கு போனீங்கன்னா கூட நீங்கள் தேங்காய் வாங்கிட்டு நாளே எல்லாமே வாங்கிக்கணும். தேங்காய் வாங்கிக்கணும், பூ வாங்கிக்கணும், வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுருந்து வீட்டிலேருந்து தான் கொண்டுட்டு போகணும்.
அங்க கோயில்ல விற்கிறாங்க, வெளியில விற்கிறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் அங்க போய் உடனே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க எந்த சூழ்நிலையில அதெல்லாம் செஞ்சிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு பூ கட்டுறாங்க, மாலை கட்டுறாங்க அப்படின்னா அந்த அந்த வீட்டுல வந்து பிரச்சனையா இருக்கலாம். ஸோ அதே இதை வந்து நீங்க வந்து சாமிக்கு வந்து போய் செலுத்தக்கூடாது. அதனால வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருங்க. பூவா இருந்துச்சுன்னா அதை தண்ணியை தெளிச்சிட்டு நீங்க கொண்டு போங்க. வாழைப்பழம், தேங்காய், வெத்தலை இது எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சுட்டு கொண்டு போங்க. தோஷம் போயிடும். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.